மல்லி சீரியல்ல அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாங்க. இப்போ மல்லி சீரியல்ல வெண்பா ஒரு வழியா வந்து கிடைச்சுட்டா. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து நம்ம மல்லிய வந்து ஏத்துக்கவே இல்ல போல இருக்கு. மல்லி கிட்ட பேசுறதும் கிடையாது. மல்லி மேல இருக்கிற கோவம் அப்படியே தான் நம்ம விஜய்க்கு இருக்கு. விஜயும் மல்லியும் 2 பேருமே சரியா பேசிக்காத விஷயத்த நம்ம வெண்பா பார்த்தீங்கன்னா நோட் பண்றாங்க. வெண்பா வந்து நம்ம மல்லி கிட்ட வந்து சொல்றாங்க, "மல்லிம்மா உங்களுக்கும் டாடாவுக்கும் ஏதாவது பிரச்சனையா? நீங்க 2 பேரும் ஏன் சரியா பேச மாட்டேங்கிறீங்க?" அப்படின்னு சொல்ல, "ஐயய்யோ! அப்பல்லாம் ஒண்ணும் இல்லடா செல்லம். நாங்க எப்பயும் போல தான் இருக்கோம்." அப்படின்னு சொல்ல, "இல்ல மல்லிம்மா, நான் வந்ததுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். டாடா உங்ககிட்ட வந்து சரியா பேசவும் மாட்டேங்கிறாரு. நீங்க சமைச்சத மட்டும் தான் எப்பயுமே அவரு சாப்பிடுவாரு. இப்போ என்னடான்னா அப்படி பண்ண மாட்டேங்கிறாரு. உங்ககிட்ட சரியாவும் பேச மாட்டேங்கிறாரு. நீங்க ஏன் அவர் ரூம்லயும் தூங்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை?" அப்படின்னு கேட்கும்போது, மல்லிக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா கூட நம்ம வெண்பா ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. "இல்ல மல்லிமா, கண்டிப்பா நீங்க என்கிட்ட வந்து சொல்லி தான் ஆகணும். என்ன பிரச்சனை அப்படின்னு எனக்கு தெரியணும். நீங்க சொல்லுங்க." அப்படின்னு சொல்லும்போது, நம்ம மல்லியும் பார்த்தீங்கன்னா சொல்லிர்றாங்க. இந்த மாதிரி வந்து விஜய் வந்து உனக்கு வந்து அந்த டோர்னமெண்ட் போம்போது கூட்டிட்டு போக வேண்டான்னு என்கிட்ட சொன்னாரு. ஆனா நான் தான் வந்து உனக்கு விருப்பம் இருக்கு. நீ போகணும்னு ஆசைப்பட்டதுனால, அவர் சொன்னதையும் மீறி நான் உன்ன கூட்டிட்டு போயிட்டேன். அங்க போனதுக்கு அப்புறம் தானடா நீ வந்து இந்த மாரி தொலைஞ்சு போய் காணாம போன. அதனால தான் வந்து உன் டாடா வந்து என் மேல கோவமா இருக்காரு. என்கிட்ட பேசாம இருக்காரு. அதனால தான் வந்து நான் எங்க 2 பேருக்குள்ளேயும் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, வெண்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கு. சாரி மல்லிமா, என்னால தான் உங்களுக்கும் டாடாவுக்கும் பிரச்சனை இருக்கு. என்னால தானே நீங்க 2 பேரும் இப்படி பேசிக்காம தனித்தனியா இருக்கீங்க. என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்ல, ஐயோ செல்லம், இங்க பாரு, இதுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இதெல்லாம் பெரியவங்க பிரச்சனை, சரியா? கூடிய சீக்கிரத்துல எல்லாமே சரியாயிரும். நீ அத பத்திலாம் நினைச்சு கவலைப்படக்கூடாது. இனிமே எப்பயுமே நீ ஹேப்பியா சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும் தான்டா எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வெண்பா பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தையே நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. ரொம்பவே கஷ்டத்துல வந்து நம்ம மல்லி அம்மாவும், விஜய் டாடாவும் இருக்காங்களே, என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்து இருக்காங்க. நைட்டு தூங்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடத்தல்ல வந்து அவங்க என்னென்ன வந்து பார்த்தாங்களோ, அது எல்லாமே வந்து கனவுல வரும்போது, சடனா வந்து ஒரு பயத்துல வந்து அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்துருது. என்ன பண்றதுன்னே தெரியாம நம்ம மல்லி, விஜய் 2 பேருமே வந்து அலர்றாங்க. ஐய்யய்யோ! திடீர்னு வெண்பாவுக்கு இப்படி ஆயிருச்சே! ஃபிக்ஸ் வந்து வாயிலெல்லாம் நுர தள்ள ஆரம்பிச்சுருச்சு. அவசரத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தீங்கன்னா 2 பேருமே கூட்டிட்டு போயிட்டு நம்ம வெண்பாவ அட்மிட்டும் வந்து பண்ணிர்றாங்க. உடனே பார்த்தீங்க அப்படின்னா, இங்க டாக்டர் வராரு. டாக்டர் வந்துட்டு செக் பண்றாரு. செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து வெண்பாவுக்கு வந்து இப்போ நம்ம என்ன ஏதுன்னு உடனே சொல்ல முடியாது. "கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நாங்க பார்த்துட்டு சொல்றோம்." அப்படின்னு சொன்னோனே, மல்லி, விஜய் 2 பேருமே வெளியில நிக்கிறாங்க. மல்லி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. வெண்பாவ இப்ப தான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஆனா அதுக்குள்ள அவளுக்கு இப்படி ஆயிருச்சே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வருது. யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ராஜி. இந்த நேரத்துல வந்து இந்த மாரி "வெண்பாவுக்கு என்ன ஆச்சு? எப்படி இருக்கு? நல்லா இருக்காளா?" அப்படின்னு கேட்க, "இல்ல, இல்ல. இப்ப தான் வந்து கூட்டிட்டு வந்திருக்கோம். டாக்டர் பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. வெண்பாவுக்கு இப்படி ஆனதுக்கு காரணமே வந்து உன் பொண்டாட்டி மல்லி தான் அப்படின்னு சொல்றாங்க. "என்ன ஆச்சு? ஏன் இப்படி சொல்றீங்க?" அப்படின்னு சொல்ல, "ஆமா, நீ வந்து மல்லி மேல வந்து கோவமா இருக்கல்ல. மல்லி கூட நீ பேசாம இருக்கல்ல. இந்த விஷயத்த எல்லாத்தையுமே மல்லி வெண்பா கிட்ட வந்து சொல்லியிருக்கா. அவ ரொம்பவே இத நினைச்சு ஃபீல் பண்ணியிருக்கா. அதனால அவளுக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சு." அப்படின்னு ராஜி பார்த்தீங்கன்னா, தேவையில்லாம இந்த மாரி விஷயத்த ஏத்தி விட்டவுடனே, இத கேட்டு நம்ம விஜய்க்கு வந்து ரொம்பவே கோவம் வந்துருது. ஃபோன உடனே நம்ம விஜய் கட் பண்ணிட்டு, "ஏன் மல்லி, உன் மனசுக்குள்ள நீ அப்படி என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? எதுக்கு இப்போ இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் உனக்கு? உன்ன யாரு இதெல்லாம் போயிட்டு வெண்பா கிட்ட சொல்ல சொன்னா?" அப்படின்னு சொல்ல, "என்னங்க, என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல நீங்க சொல்றது." அப்படின்னு மல்லி கேட்க, "ஒண்ணும் தெரியாத மாரி நடிக்காத மல்லி. உனக்கும் எனக்கும் சண்டை. நம்ம 2 பேரும் பேசிக்கிறது இல்ல. அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் உன்ன யார் இப்போ குழந்தைகிட்ட போய் சொல்ல சொன்னது?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இத கேட்டு மல்லி வந்து எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறாங்க. "உன்கிட்ட தான் மல்லி கேட்கிறேன். பதில் சொல்லு." அப்படின்னு சொல்ல, "ஐயோ! நான்வான்னு எதுவும் போய் சொல்லலங்க. வெண்பாவா தான் என்கிட்ட வந்து கேட்டா. உனக்கும் டாடாவுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து எதுவும் இல்லன்னு சொல்லி தான் சொன்னேன். ஆனா அவ மறுபடியும் மறுபடியும் கம்பல் பண்ணி என்கிட்ட கேட்டதுனால மட்டும் தாங்க நான் சொன்னேன்." அப்படின்னு சொல்ல, "என்ன மல்லி, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? குழந்தைகிட்ட எந்த விஷயத்த சொல்லணும், சொல்லக்கூடாது அப்படின்னு தெரியாதா? இப்போ இந்த விஷயத்த நீ சொன்னதுனால, அத நினைச்சு அவ ஃபீல் பண்ணி இப்ப அவளுக்கு இப்படி ஃபிக்ஸ் வந்து உடம்பு சரியில்லாம போயிருச்சு. எல்லாமே உன்னால தான் மல்லி. வெண்பாவுக்கு நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே காரணமே நீ தான். நீ இருக்கிறதுனால இதெல்லாம் நடக்குது. ச்சே!" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் மறுபடியும் வந்து நம்ம மல்லி மேல கோவப்படுறாரு. இது எல்லாமே நம்ம ராஜியோட பிளான். அவ என்ன நினைக்கிறாளோ, அது அப்படியே வந்து நடந்துகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்தில இந்த வெறுப்பு இன்னும் அதிகமாகி, மல்லிய இந்த வீட்ட விட்டு மொத்தமா வெளிய தொரத்தி விட்டுறணும். அதுக்கப்புறம் மல்லி இந்த விஜயோட வாழ்க்கைக்குள்ள வந்துரவே கூடாது. அந்த சொத்து சொத்து வந்து ஒட்டுமொத்தமா நம்ம
ராஜிக்கு வந்து சேர்ந்துரணும் அப்படிங்கிறது மட்டும் தான் அவளோட பிளான். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ராஜி பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி எப்போ தான் நம்ம விஜய் மல்லிய புரிஞ்சுக்க போறாரு, புரிஞ்சுகிட்டு ஏத்துக்க போறாரு அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா வெண்பாவுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம்.